உள்ள வரலாமா? ஆ, வாங்க சார். ம். ஆ, என்ன பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? ஆ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன கேக்குற? ஆ, சும்மா கேட்டேன். ம். ஃபாலோ மீ. இவ்வளவு பெரிய வீட்ல நீ ஒருத்தன் தான் தங்கியிருக்கியா? ஆமா. வீடு உன்னோடதா? இல்ல. அப்ப வாடகையா? இல்ல. லீஸா? இல்ல. பேயிங் கெஸ்டா? இல்ல. பின்ன ஒரு 10 நாள் தங்கறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட சாவி வாங்கியிருக்கேன். ஆமா, நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்னு நீ கேட்கவே இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிய மயக்கி ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்தவன அடிக்காம கொஞ்சுவாங்களா? அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சே அந்த பொண்ணை கெடுத்தியா? நான் ஒண்ணும் கெடுக்கல. அவளை கூப்பிட்டுட்டு பைக்ல பார்க்கு தியேட்டர்னு கண்ட இடத்துல சுத்தி இருக்கியே. நீங்கெல்லாம் யாரும் உங்க வீட்டு பொம்பளைங்களோட குடும்பத்தோட அந்த மாதிரி இடத்துக்கு போறது இல்லையா? நானும் நீயும் ஒன்னால அவளுக்கு அன்னைக்கு நீ சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே நான் உஷாரா இருக்கணும். உஷாரா என்ன பண்ணிருப்ப? என்னடா எதிர்த்து பேசுற? அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்தோமா யூனிஃபார்ம்ல வந்தோமாங்கிறது முக்கியம் இல்ல. கேஸ கரெக்டா டீல் பண்றதுதான் முக்கியம். கேஸ் டீல் பண்றத பத்தி நீ எனக்கு சொல்லி தர்றியா? ராகுல், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். சார் இருங்க சார் ப்ளீஸ். இது என் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். எது செஞ்சாலும் சரியா யோசிச்சு பண்ணணும். அவ ரொம்ப சென்சிட்டிவ் சார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவ மனசு பாதிக்கப்படும் சார். அந்த அவமானத்தில் எந்த லெவலுக்கு வேணாலும் போலாம். ஜாக்கி, ஆக்சுவலி அவளுக்கு என்ன நடந்தது? உனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருந்ததா? இல்ல. Are you sure? எஸ், 100% ஷூர். பின்ன எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படி ஒரு போட்டோ அனுப்புறீங்க? அப்படி போன்ல மிரட்டுனீங்க? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கன்னு நீங்க பண்ணும்போது எனக்கு தெரியும். எதுக்காக எங்க அழகான குடும்பத்தை பிரிக்க நினைச்சீங்க? உங்க எம்டி கிட்ட இருந்து உங்க மனைவியை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். What you mean? எங்க எம்டி என்னோட வைஃபை கொலை பண்ண சொன்னாரா? ஆமா. இந்த விஷயம் உங்க மனைவிக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் என் கூட கோஆபரேட் பண்ணாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா, வேணும்னா ப்ரூவ் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். எஸ் ஜாக்கி. அந்த எம்டி உன்னை கொலை பண்ணலன்னா வேற யாரையாவது வச்சு பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். என்ன பண்ணலாம் கல்பனா? தெரியல, நீயே ஏதாவது யோசிச்சு பண்ணு. சரி, பேசாம உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லட்டுமா? வேணா அவர் வேலைன்னு வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர என் விஷயத்தை கண்டுக்க கூட மாட்டாரு. அதுவே இல்லாம எம்டி கிட்டே போய் நீங்க என் மனைவி மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. நீங்களே ஏதாவது பண்ணுங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். எதுக்காக என்னோட எம்டி என் வைஃபை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஹலோ சார், நான் ஜாக்கி பேசுறேன். அடடே, என்ன ஜாக்கி? சார், நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் சார். என்ன? உங்களுக்காக கொலை பண்ணிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அப்பப்பப்பப்பப்பப்பா, கேக்குறதுக்கே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆனா வச்சிட்டியா ஆப்பு?
என்ன மறுபடியும் ஆனான்னு இழுக்கிற? ஹோல்சேல் ஐட்டம் வாங்கினா ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி ஒரு கொலைக்கு ஃப்ரீயா இன்னொரு கொலைய பண்ணிடலான்னு இருக்கேன். அதான பார்த்தேன். என்னடா சாமி இன்னும் மலை ஏறலையேன்னு. என்ன சொல்றீங்க? புரியல. உனக்கு எதுவும் புரியாதுப்பா. நீ சொன்ன ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீங்கிறது என்ன தானே? உங்களையா? ஆமா, கடைசியா நீ ஆப்பு வைப்ப. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கல்பனாவை கொன்னுட்டேன். கூடவே ஃப்ரீயா என்கிட்ட இருந்து கல்பனாவை பிரிச்சதுக்கு உங்களையும் போட்டு தள்ளுறேன்னு. அதானே? இது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல, இப்பதான் அதை பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்பா ஏன் இந்த குலவெறி? பின்ன எப்பவாவது நான் கல்பனாவை பத்தி தப்பா பேசுறது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, ஆனா அவ நீங்க எனக்கும் கல்பனாவுக்கும் தொடர்பு இருக்கிறத பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்ப தப்பா பேசக்கூடாதுல்ல? ஆமா ஆமா, பேசக்கூடாது. மன்னிச்சிருப்பா. இப்ப கல்பனாவை எப்ப கொல்ல போற? கொன்னுட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, அதுக்கு தான் போன் பண்ண. வரீங்களா? வரேன்பா, வரேன். வரும்போது 2 கொலைக்கும் சேர்த்து காசு கொண்டு வாங்க. ரெண்டாவதா யாருப்பா? நீங்களே வந்து பாருங்க. வாங்க சார். என்னப்பா எந்த பாடியும் காணோம், மறுபடியும் ஆப்பா? கல்பனாவை வீட்டுல வச்சே முடிச்சிட்டேன். வேணும்னா அவ புருஷனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கங்க. அப்படியா? வெரி குட். அந்த இன்னொன்னு யாரு? பின்னாடி எட்டி பாருங்க. ஏய், இவன் யாருப்பா? தெரியல. கல்பனாவை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர பின்னாடியே வரான். எனக்கும் கல்பனாவுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அதான் முடிச்சிட்டேன். வெரி குட். என்ன சார் பண்றீங்க? ஹலோ ஹலோ சார், கல்பனா கல்பனா இறந்துட்டா சார். அப்படியா? ஆமா சார். நான் இப்பவே வரேன், நீ அங்கேயே இருங்க. வெரி குட் ஜாப் ஜாகி. ஒரு பழைய 100 ரூபாய் நோட்ல ஆரம்பிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா கூட கூப்பிடுறேன், வந்து முடிச்சு கொடு. ஓகே சார். அடுத்த கட்ட நடவடிக்கை போய் மீன் வியாபாரம் பண்ணுவேன் சார். வெரி குட். ஏதோ ஒண்ணு பண்ணு, நான் உன்னை கூப்பிடும் போது நீ வரணும். ஓகே சார். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுப்பா. எதுக்காக சார் கல்பனாவை கொல்லணும்? என் கையால கல்பனாவை ஏன் கொல்ல வச்சீங்க? அதான் சொன்னேன்ல, லேபர் யூனியன் விஷயத்துல. சார், அதான் உண்மையான காரணம்னா ராகுல தானே கொல்லணும், ஏன் கல்பனா? கல்பனாவை கொல்றதுக்கு எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க? உன்னை நான் செலக்ட் பண்ணல ஜாக்கி, நீயா வந்து அந்த 100 ரூபாய் நோட்டு விஷயத்துல மாட்டிக்கிட்ட. அந்த நோட்டு மேட்ரே உங்க செட்டப் தானே சார்? என்ன சொல்ற? அந்த கூலிங் கிளாஸ் விக்கிற பையனை மடக்கி விசாரிச்சிட்டேன்.